அனைவருக்கும் என் இனிய அன்பான வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். 26/3/2017 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3:30 வரை சதயம், பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் ஆரம்பம். இன்று நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. இந்த தினசரி பலன் உங்களுக்கு முந்தின நாளே கிடைக்கிறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் போன்ற சிம்பலை அழுத்தி நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கிங்க. இந்த நாளை எப்படி அமைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டமிடுறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். இதுக்கு முந்தின பதிவில், அதாவது செய்வினை தோஷம் நம்மை பாதிக்குமா, ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் செய்வினை தோஷம் எந்த அளவில் பாதிப்பை கொடுக்கும், அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ பதிவு பார்க்கலன்னா நீங்கள் பார்த்து அதற்கேற்ற மாதிரி பரிகாரங்களை செய்து இந்த தோஷங்கள்லேருந்து விலகிக்கலாம். மேஷம், செலவு ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்று அமையும். பிள்ளைகளுக்காகவும் மனைவிக்காகவும் செலவு செய்ய சூழ்நிலை வரும். சிலர் மனதுக்கு பிடிக்காத ஆடைகளை எடுத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று உண்டு. வாகன ரிப்பேர் அடிக்கடி ஆவதை தவிர்க்க சிலர் வாகனம் மாற்றம் செய்ய ஆலோசனை செய்யும் நாள். தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. சிலருக்கு இரத்த பரிசோதனை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். சிலர் மன உளைச்சலும் கோபமும் கொள்ளக்கூடிய நாளாகவே இன்று அமையும். பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் இன்று. தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு. ரிஷபம், உடன்பிறப்புகளுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். உறவினரால் ஏற்பட்ட மனக்கவலை தீரும். உடல்நிலையில் அக்கறை தேவைப்படக்கூடிய நாளாக அமையும். சிலர் மருத்துவ செலவு செய்ய நேரும். பிள்ளைகளின் கல்வி பற்றிய கவலை ஏற்படும். சிலர் நகைக்கடன் மூலம் பணம் பெறுவதை பற்றி சிந்திப்பீர்கள். வீடு மாற்றம் அல்லது வீடு இந்த ராசி இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். இன்று துர்க்கை அம்மனை வழிபடுவது சிறப்பு. தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை. மிதுனம், மொபைல் ஃபோன் ரிப்பேர் ஆகலாம். அது மாதிரி சிலர் ஆன்மீக பிரயாணம் போயிட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அப்படி இல்லைன்னா வீட்டில் உள்ள அனைவரும் சேர்ந்து ஏதாவது சிறிய தூர பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உண்டு. சிலர் வேலை விஷயமாக சிலரை சந்தித்து, நண்பர்களையும் சந்தித்து ஆலோசனை கேட்கக்கூடிய நாள். மாமியார் மருமகளுக்குள் வாக்குவாதம் வரலாம். அமைதி தேவைப்படும் நாள். வீணான கோபத்தை தவிர்க்கவும். வார்த்தைகளை கவனமுடன் பேசுவது நல்லது. தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை. கடகம், மனக்கவலை அதிகரிக்கும் நாள். பண வரவை பற்றி அல்லது குடும்பத்தை பற்றி கவலை ஏற்படும். வீட்டில் பெரியவர்களின் உடல்நிலை அக்கறை தேவைப்படும். சிலருக்கு நாம் அதிக பிரச்சனையை சந்திக்காமல் அதுக்கு யாரும் காரணமாக இருக்குமோ, இல்லை எதுவும் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி கவலை ஏற்படக்கூடிய நாள். அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அதனால் இன்று மனக்கவலை அகற்ற விநாயகர் கோயில் வழிபாடு சிறப்பு. தவிர்க்க வேண்டிய நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை. சிம்மம், நண்பர்களுடன் வெளியில் சென்று வருவீர்கள். மனைவியின் நகை அருந்து அதுக்கு மாற்றுவதற்காக ஏற்படக்கூடிய சூழ்நிலை உண்டு. தெரிந்தே விரைய செலவுக்கு செய்யக்கூடிய நாள். சேமிப்பு குறையும். சிலர் வாகனத்தில் ரிப்பேர் செய்வீர்கள் அல்லது மருத்துவ செலவு ஏற்படும். வேலை நிமித்தமாக பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய சிறந்த நாளாக அமையும். தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் ப்ரௌன் கலர். கன்னி, ஆன்மீக பிரயாணம் செய்யக்கூடிய நாளாக இருக்கும். சிலருக்கு கொலுசு அல்லது கால் சப்பல் ஷூ காணாமல் போக நேரும். காலில் பாத வலி ஏற்படலாம். கவனம் தேவை. குடும்பத்தினுடன் சிறிய தூர பயணம் அமையும். ஞாபக மறதியில் ஏதாவது பொருளை மறக்கக்கூடிய நாளாக அமையும். நண்பர்களை சந்தித்து உரையாடி மகிழ்வீர்கள். தவிர்க்க வேண்டிய நேரம் மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை. துலாம், பிள்ளைகளுடன் பொழுதை போக்கும் நாளாக அமையும். புதிய வாகன மாற்றம் தொடர்பாக சிலர் ஆலோசனை செய்வீர்கள். சிலர் பூர்வீக கோயில் அல்லது ஆன்மீக பயணம் சென்று வருவீர்கள். உறவினர்கள் அல்லது நண்பர்களை சந்தித்து மகிழக்கூடிய நாள். காதலர்கள் இன்று கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாக அமையும். தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை. விருச்சிகம், வீட்டில் உள்ளவர்களுடன் தேவையற்ற விவாதங்கள் ஏற்படும். சகோதரர்களுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தம் நீங்கும். தனிமையில் இருந்தவர்களுக்கு உறவினர்கள் அல்லது நண்பர்களுடன் சேர்ந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக இன்று அமையும். சிலருக்கு வயிறு அல்லது குடல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். வாகன பயணம் மன அமைதியை தரும் நாளாக அமையும். தவிர்க்க வேண்டிய நேரம் 4 மணி முதல் 5 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் சிவப்பு. தனுசு, பெற்றோருடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம்.
பொதுமக்கள் தொடர்பான தொல்லைகள் தரும் நாளாக அமையும். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் இல்லை உறவினர்கள் அவர்களுடன் திருமண சம்பந்தமான ஆலோசனை செய்யும் நாளாக அமையும். எதிர்ப்பாளரின் நட்பு உங்களுக்கு கிடைக்கும். வயதான பெரியவர்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய நாளாக அமையும். சிறிய தூர பயணம் மன நிம்மதியை தரும். தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் மஞ்சள். மகரம், நண்பர்களுடன் மகிழ்ச்சியை பரிமாறும் நாள். சிலர் பார்ட்டி விருந்துகளில் கலந்து கொள்வீர்கள். கணவன் மனைவி சந்தோஷத்துடன் இருப்பீர்கள். பிள்ளைகளின் எதிர்கால திட்டமிடல் செய்யக்கூடிய நாளாக அமையும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். செலவு அதிகமாகும் நாள். உறவினர்களை சந்திக்கும் நாளாக இன்று அமையும். தவிர்க்க வேண்டிய நேரம் 12 மணி முதல் 1 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு. கும்பம், செய்யும் தொழில் சம்பந்தமான ஆலோசனை செய்வீர்கள். அரசாங்க வழியில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். சிலருக்கு மாற்று மதத்தினரால் மன உளைச்சல் ஏற்படும் நாளாக இன்று அமையும். நிலம் விற்பனை சம்பந்தமான முயற்சி பலனளிக்கக்கூடிய நாள். பெரியோர்களை சந்தித்து ஆலோசனை செய்யக்கூடிய சிறப்பான நாளாக இன்று அமையும். தவிர்க்க வேண்டிய நேரம் 11 மணி முதல் 12 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் கருப்பு. மீனம், குடல் சம்பந்தமான பிரச்சனை ஏற்படலாம். சிலருக்கு வீட்டின் அருகிலுள்ளவர்களால் தொல்லை, மன நிம்மதி குறையும். மனைவிக்கு சுப பலன்கள் ஏற்படக்கூடிய நாள். மனைவி வழியில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்று அமையும். சிறிய தூர பயணம் குடும்பத்தில் மகிழ்ச்சியை தரும். பண செலவு ஏற்படும். தந்தை வழியில் நன்மை ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும். தவிர்க்க வேண்டிய நேரம் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை. தவிர்க்க வேண்டிய நிறம் மஞ்சள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.